இதுக்கு முன்னால் உள்ள தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்பது தனித்து நின்றது. அது அதாவது அதிமுகவும் திமுகவும் பிடிக்காதவர்களும் வந்து ஒரு வாய்ப்பை பெறணும்னா அது நாம் தமிழர் கட்சி தான் என்பதாக இந்த வாக்கு சதவீதம் 30 லட்சத்துக்கு மேலே பெருகியது. அது வந்து மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி. ஆனால் இன்றைக்கு விஜய் என்கிற திரைக்கவர்ச்சியின் மூலமாக வந்திருக்கக்கூடிய அந்த புதிய அமைப்பு என்பது நாம் தமிழருக்கு ஒரு போட்டியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அதிமுக திமுக பிடிக்காட்டா மூணாவது அணி என்பது நாம் தமிழராக இருந்த நிலையில இப்பொழுது விஜய் வந்து விட்ட காரணத்தினால் அது ஒரு இதா இருக்குது. எல்லா கட்சியிலையும் ஒரு சேதாரம் வரும். திமுகவில் இருந்தும் அது விடுதலை சிறுத்தை கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நாம் தமிழராக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு பிரிந்து என்ன செய்யும், விஜய்க்கு போய் சேரும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் விஜயினுடைய அந்த அரசியல் அனுபவம், அந்த முதிர்ச்சி, அந்த பக்குவம் எல்லாம் இந்த வருகின்ற மக்களை தக்க வைக்குமா? அது வருங்கால தேர்தலும் தெரியும். வருகின்ற தேர்தலில் விஜயினுடைய ஆளுமையும் சுய சிந்தனையும் தற்சார்புடைய அந்த செயலாக்கமும் உறுதியும் இந்த தேர்தலில் தெரியும். அதுக்கு பின்னால அவருடைய வளர்ச்சியா இறங்குமா என்பது வெளிப்படும். அந்த வகையில் இப்ப சீமான் அவர்கள் என்பது அவர் சுயமா நிற்கிறார், தனித்து நிற்கிறார், ஆளுமையுடன் நிற்கிறார். அதுல வந்து மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அவர் வந்து நான் தனித்தே நிற்பங்கிற அந்த ஒரு விஷயம்தான் கொஞ்சம் ஏறலாம், வளரலாம், அதில் தப்பில்லை. ஆனால் வெற்றி பெறுகின்ற அளவிற்கு அந்த நிலை எட்ட முடியுமா என்கிற ஒரு கேள்விதான் இருக்கிறது. இப்ப விஜயா இருந்தாலும் கூட அவர் வந்து என்ன செய்யறாங்க, முன்பணம் பெறுகின்ற அளவுக்கு பெறலாம், வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வர முடியாது என்பதுதான் வெளிப்படையான விஷயம். எனவே அந்த வகையில ஒட்டுமொத்தமான இந்திய அரசியல் களம் என்பது ஒரு திசை நோக்கி போகின்ற பொழுது சீமான் அவர்கள் நான் தனித்தை நிற்பம் என்கிற அந்த விஷயம் என்பது ஒரு நெருடலாக அல்லது ஒரு தனித்துவமாக இருக்கிறது, அவ்வளவுதான். அந்த வகையில களம் என்பது 4 முனை போட்டி தான். அதுல முதலிடத்தில் இருப்பது அதிமுக, திமுக, அடுத்த வரிசையில 3வது இடம் 4வது தான் இங்க போட்டியாளா இருக்கும்.